கட்டவிழ்த்தல் எப்படி? ஒரு மனுஷன் எப்படி கட்டப்படுகிறான்? கட்டப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி கண்டுபிடிப்பது? அவனுக்கு என்ன சொன்னால் அவன் கட்டிலிருந்து அவிழ்க்கப்படுவான் என்ற காரியத்தையும் நாம் சொல்ல வேண்டும். எப்பவும் சொன்னதான், ஒரு சுவிசேஷகனுடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரம் கிடையாது, நிரூபிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். சுவிசேஷ ஊழியம் என்பது நான் 4 சுவத்துக்குள்ளேயே நடக்க வேண்டிய காரியம். சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானும் ஒரு சுவிசேஷகன் தான், நான் 4 சுவத்துக்குள்ளேயே இருக்கிறேன், நானும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் அது நடக்காத காரியம், அது உண்மை இல்லாத காரியம். சொல்லும் போது 3 ஸ்டெப் இருக்கு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. நாம் ஃபர்ஸ்டே சொன்னதான், சுவிசேஷகன் சுவிசேஷத்தை சொல்லது மாத்திரம் கிடையாது, அவன் செய்ய வேண்டும். அது முக்கியமான ஒண்ணுன்னு கேட்டா, முதல் ஸ்டெப் இந்த நற்கிரியைகளை சொல்லணும். சொல்லாம யாருமே அறிவிக்கப்பட முடியாது. அப்படின்னு கேட்டால், முதல் நம்ம ஒரு ஆளுக்கு போய் சுவிசேஷம் சொல்றோம், ரட்சிப்புக்கு நேரம் நடத்த வேண்டும் என்றால், முதலாவது நற்கிரியையை பற்றி அவனுக்கு முதல் சொல்லணும். அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளாம போகிறான், நம்புறான், நம்பாம போறான், விசுவாசிக்கிறான், விசுவாசிக்காம போறான், அந்த எந்த ஒரியும் நமக்குள்ள வரக்கூடாது. நற்கிரியை இவனுக்கு தேவைப்படுது, நான் சொல்லணும் அப்படின்னு நிர்பந்தம் வந்துருச்சு, அந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னா முதலாவது நற்கிரியைகளை பற்றி அவனுக்கு சொல்லிடணும், முதல் காரியம். இரண்டாவது, நற்கிரியையை நாம் செய்யணும். கர்த்தருடைய நற்கிரியை இல்ல, மனுஷங்க செய்ய வேண்டிய சில நற்கிரியைகள் இருக்கு. மத்தேயு 5வது அதிகாரத்தில் இயேசுவானவர் சொல்வார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்படி என்று கேட்டால், மனுஷங்க செய்ய வேண்டிய நற்கிரியை அதுலதான் யாக்கோபு அழகா எழுதியிருப்பாரு, பசியா இருக்கிற ஒருத்தனுக்கு அவனுக்கு போஜனம் கொடு, அதுக்கு பிறகு சுவிசேஷம் சொல்லு. அப்படி என்று கேட்டால், அவனுக்கு நற்கிரியைகளை பற்றி சொல்ல போறோம், ரெடி தான். ஆனால் நற்கிரியையை நாம் செய்ய வேண்டும். தான தர்மம் பண்றதுல, உதவி செய்யறதுல, பசியா இருக்கிற ஒருத்தனுக்கு போஜனம் கொடுப்பதுல, தாகமா இருக்கிற ஒருத்தனுக்கு தண்ணி கொடுப்பதுல, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு வஸ்திரம் கொடுக்கக்கூடிய இந்த நற்கிரியைகளையும் நாம் செய்ய வேண்டும். நற்கிரியைகளையே செய்யாமல் நற்கிரியைகளை பற்றி சொல்லும் போது ஒரு எஃபெக்டும் இருக்காது. சொல்லுது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு மனுஷன் பசியில வாடி துக்கப்பட்டு பசியில வாடி போய் கிடக்கிறான், அவன்கிட்ட போய் பரலோகத்துல கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொன்னா அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவனுக்கு போதுமானதா இருக்காது. அவனுக்கு முதல் தேவை நற்கிரியை செய்யணும். அவனுக்கு தேவை என்ன? அந்த தேவை தாகமா, தண்ணி கொடுக்கணும், போஜனமா, சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு என்ன தேவையோ முதல் அதை கொடுக்கணும், நற்கிரியை செய்யணும். செஞ்ச பிறகு நான் மாத்திரம் நானே உனக்கு இதை செஞ்சனா, கர்த்தர் உனக்கு எவ்வளவு பெரிய மேலான நற்கிரியைகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நற்கிரியைகளை சொல்ல வேண்டும். அதனால நற்கிரியைகளை சொல்லவும் வேண்டும், நற்கிரியைகளை செய்யவும் வேண்டும். நற்கிரியை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவது ஒரு காரியம்தான் கட்டுக்களை அவிழ்க்கணும். அடுத்த பாயிண்ட் நம்ம கட்டவிழ்க்கிறத பத்தி நம்ம தியானிக்க போறோம். கட்டுக்களை அவிழ்க்கணும். கட்டவிழ்த்தல் எப்படி? ஒரு மனுஷன் எப்படி கட்டப்படுகிறான்? கட்டப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி கண்டுபிடிப்பது? அவனுக்கு என்ன சொன்னால் அவன் கட்டிலிருந்து அவிழ்க்கப்படுவான் என்ற காரியத்தையும் நாம் சொல்ல வேண்டும். எப்பவும் சொன்னதான், ஒரு சுவிசேஷகனுடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரம் கிடையாது, நிரூபிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்று கேட்டால், நற்காரியங்களை பற்றி சொல்லுகிறவனாய் மாத்திரமல்ல, அவன் கட்டப்பட்டு இருக்கிற மனுஷனை கட்டுக்களை அவிழ்க்க வேண்டிய பொறுப்பும் இந்த சுவிசேஷகனுக்கு தான் இருக்கிறது. அதனால கட்டவிழ்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு சுவிசேஷகனுக்கு இருக்கிறது. அடுத்த காரியம் கட்டவிழ்த்தலை குறித்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு கட்டவிழ்த்தலை குறித்து நம்ம வேகமாய் பார்க்கலாம். ஒரு புத்தகத்தில் நான் படித்த ஒரு சம்பவம். ஒரு தாய் தன்னுடைய மகனை நல்லா படிக்க வைக்கிற, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, ஒரே ஒரு மகன், தாயும் மகனுமாகத்தான் இருக்கிறாங்க, நல்லபடியாக படிக்க வச்சு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பியாச்சு. வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய தாய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலே என்று சொல்லி தேவையான எல்லா பணத்தையுமே செக் மூலியமா அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறான். செக் மூலியமா எவ்வளவு வேணுமோ, ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய தாய் கஷ்டப்படக்கூடாது, சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது, யாருக்காவது ஏற்றையும் கையேந்திர கூடாது என்று சொல்லி தாய்க்கு தேவையான எல்லாத்தையுமே இவன் வருமானத்திலிருந்து ஒரு செக்கா ஊருக்கு அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறான். அவங்க அம்மாட்ட இருந்து ஒரு பதிலுமே வரல. ரொம்ப வருஷம் ஆச்சு. இவன் ரிட்டர்ன் அம்மாவை போய் பார்ப்போம்ட்டு வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வந்து பார்க்கான். இவங்க அம்மா இறந்து பல நாள் ஆயிடுச்சு. இவங்க அம்மா இறந்தது கூட அவனுக்கு தெரியல. அப்பந்தான் இவன் போய் பார்த்தான், எங்க அம்மாவுக்கு இவ்வளவு துட்டு காசெல்லாம் கொடுத்தேனே, இவ்வளவு செக் அனுப்புனேனே, எதையுமே பார்க்கலையா, யாருமே கண்டுக்கிடலையா, எங்க அம்மா இறந்து போட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு வீட்டுக்குள்ள போனான். அப்பந்தான் வீட்டுக்குள்ள இவனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்தது. அந்த மகன் அனுப்பின எல்லா செக்கையும் மகனுடைய நினைவாய் சுவத்துல ஒட்டி ஒட்டி வச்சிருக்கிறாங்க.
அந்த செக்கு என்ன செய்யுங்கிறது தெரியல அந்த தாய்க்கு. என் மகன் எனக்கு அனுப்பியிருக்கிறான், கிஃப்டா அனுப்பியிருக்கிறான், இதை ஞாபகமா வச்சுக்கணும்னு சொல்லி பசை போட்டு சுவத்துல அப்பங்கங்க ஒட்டி வச்சிருக்காங்க. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, செக்கை அனுப்ப தெரிஞ்ச நானே இந்த செக்கை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்காம விட்டுட்டேனே. யாராவது ஒரு ஆளு போய், நான் தான் தெரியல, எங்க ஊர்ல இருக்கிற யாராவது ஒரு ஆளு போய் இதை நீங்க ஒட்டக்கூடிய பொருள் கிடையாது, இதை பேங்கில் கொடுத்தா துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லாம விட்டுட்டானே. கோடிக்கணக்கில் நான் அனுப்பி எல்லாம் சுவத்துல ஒட்டப்பட்ட செக்காத்தான் இருக்கிறதே ஒழிய எங்க அம்மா பயன்படுத்தக்கூடிய காசா மாறல, கஷ்டப்பட்டு எங்க அம்மா மரித்து போய் விட்டார்கள் சொல்லி அவன் வேதனையோடு தன்னுடைய கதையை முடித்து விட்டான். இந்த மாதிரி அநேக நேரத்துல நாம் கொடுக்கக்கூடியதை அநேகர் சுவத்துல தான் ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய பயன்பாட்டை நாம் சொல்லிக் கொடுக்கணும். அநேக நேரத்துல வசனம், அநேகர் வீட்டுல வசனம் சுவர்ல தான் ஒட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, சுவர்ல ஒட்ட வைக்கிறோம். அந்த வசனத்தை பயன்படுத்தினால் என்ன நன்மை என்ற காரியத்தை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். எப்படி செக்க ஒட்டி வச்ச மாதிரி பால் பேப்பர் மாதிரி அங்கங்க ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை பயன்படுத்தக்கூடிய முறையை நம்ம சொல்லி கொடுக்கல. அவ்வளவு ஐஸ்வர்யத்திலும் அவ்வளவு ஆசீர்வாதம் வீட்டை சுற்றி இருக்கு, ஒன்ன கூட தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் மரித்து போகிறோம். ஆனால் இந்த நற்காரியங்களை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகன் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த ரகசியம் எல்லாம் கர்த்தருக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நற்காரியங்கள் வச்சிருக்கிறான்னு சொல்லுது மாத்திரமல்ல, அதற்கு நேராக அவனை நடத்தணும். அப்பனா அவன் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்னதான் செக்க கொடுத்தாலும் அவன் ஒட்டி வச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா கண் கட்டப்பட்ட நிலைமையில, இருதயம் கட்டப்பட்ட நிலைமையில அந்த செக்கினுடைய தன்மை அவனுக்கு தெரியாது, இந்த செக்கினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது. அப்பனா செக்க கொடுக்கிறது மாத்திரம் நம்மளுடைய வேலை கிடையாது. இந்த செக்கு என்னெல்லாம் செய்யும் நீ செய்யின்னு சொல்லி அவனுடைய கண்ணின் கட்டை அவிழ்த்து விட்டு அவனை செக்கினுடைய மதிப்பை அனுபவிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சுவிசேஷனுடைய வேலை இருக்கு. அநேக நேரத்தில் நம்ம எல்லார் வீட்டுக்கும் ட்ராக்ஸ் போட்டு போறோமே, ஒரு வசனமும் வெறுமையாய் திரும்பாது. எல்லாருக்கும் தெரியுமா? வசனம் சொல்லு, கர்த்தருடைய வசனம் ஒண்ணு கூட வெறுமையாய் திரும்பாது, வெறுமையை திரும்பவே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வசனமே சொல்லும்போது நம்ம 1000 ட்ராக்ஸ் கொடுக்கும், 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். இந்த ஃபார்முலா பைபிள் சொல்லக்கூடிய ஃபார்முலா. நீங்க 1000 ட்ராக்ஸ் கொடுத்தா 1000 பேர் ரட்சிக்கப்படணும். ஏன்னா 1000 வசனத்தை விதைச்சிருக்கிறோமே, 1000 பேர் ரட்சிக்கப்படணும். வசனம் வெறுமனே திரும்பவே திரும்பாது. ஆனா 1000 ட்ராக்ஸ் கொடுக்கும், ஒரு மனுஷன் கூட ரட்சிக்கப்படவில்லை என்று கேட்டால் என்ன நடந்ததுன்னா, நம்ம கொடுக்கிறது அவங்க வால் பேப்பர்ல ஒட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க மாட்டவே மாட்டுக்காங்க. அப்பனா கொடுக்கிறது மாத்திரம் நம்மளுடைய வேலையா இருக்கக்கூடாது, அவனுடைய கண்ணின் கட்டை அவிழ்த்து விட்டு அவனை அனுபவசாலியாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. அதுதான் சுவிசேஷத்தை, நற்கிரியைகளை அறிவிக்கணும், நற்கிரியை செய்யணும், கட்டுக்களை அவிழ்க்கணும். இந்த கட்டவிழ்க்கதை நம்ம விட்டுட்டு முதல் 2 மட்டும் செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த மகன் தாய்க்கு அந்த செக் அனுப்புன மாதிரி அனுப்பிக்கிட்டே இருப்போம். வீடு முழுக்க ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆனா தனக்குரிய பிரச்சனையாவே இருக்கும். பிரச்சனையிலே மாண்டு மடிந்து போவார்கள். ஆனா பிரச்சனைக்குடைய சொல்யூஷன் வீடு முள்ள இருக்கும், ஆனா அவர்கள் அனுபவிக்க முடியாம போயிடும். அதனால தான் கடைசியா அந்த சுவிசேஷகன் கட்டவிழ்த்தலை செய்யணும், கட்டவிழ்த்தலை கூறணும். அது எப்படி என்பதை வேகமாக அடுத்த பகுதியில் நம்ம வேகமாய் பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் பின்னாடி ஒவ்வொரு வரங்களை, ஒவ்வொரு அதிகாரங்களை, ஒவ்வொரு அபிஷேகங்களை வைத்திருக்கிறார். 2 நாட்களிலும் கர்த்தர் அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடுத்தார். இந்த 3வது வசனத்தை தியானிக்கும் போதும் கூட கர்த்தர் ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவிழ்க்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் சுவிசேஷகனுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போனோம் அப்படின்னு கேட்டால் அவன் கேள்விப்படுவான், அவனுடைய இருதயத்துக்குள்ள போய் கிரியை செய்யாது. கண்ணு தெரியாத ஒரு ஆளுகிட்ட போய் ஒரு சைக்கிளை கொடுத்தால் அவருக்கு சைக்கிள் என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியுமா? அப்படின்னு கேட்டால் சைக்கிளை கொடுக்கிற நம்ம அவருடைய கண்ணை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. அப்பனா நற்கிரியைகளை பற்றி சொல்லும் போது அவன் கண் கட்டப்பட்டவனாய், இருதயம் கட்டப்பட்டவனாய், மனக்கண்கள் கட்டப்பட்டவனாய் இருப்பான். அந்த கட்டுக்களை அவிழ்க்க வேண்டிய பொறுப்பும் இந்த சுவிசேஷகனுக்கு தான் இருக்கு. அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், கட்டுக்களை அவிழ்க்க வேண்டிய அதிகாரத்தை. ஆனா நம்ம 2 விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கட்டவிழ்ப்பது வேறு, கட்டவிழ்ப்பதை கூறுவது வேறு. நம்ம 2யுமே மெடிடேட் பண்ண போறோம். 2க்கு உள்ள டிஃபரண்ட் என்ன, 2ல எதை செய்யணுங்கிற அந்த காரியமும் இருக்கு. முதலாவது, கட்டுக்களை நம்மளே போய் அவிழ்த்திடலாம். ஒரு மனுஷன் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனை போய் நம்மளுடைய அதிகாரத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாமே போய் அந்த மனுஷனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடலாம். இது முதல் காரியம். 2வது ஒரு காரியம் இருக்கு, நாம் போய் கட்டவிழ்க்க முடியவே முடியாது. கட்டவிழ்ப்பதை கூறணும்.
செய்யக்கூடாது, சொன்னா போதும். ரெண்டு விஷயம் இருக்கு. சோ கட்டவிழ்ப்பது வேறு, கட்டவிழ்ப்பதை கூறுவது வேறு. ஏசாயா 61வது அதிகாரத்தில் முதல் வசனத்துல கட்டவிழ்த்தலை கூறவும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குமே ஒழிய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்காது. ஆனா ரெண்டையுமே நாம் செய்ய வேண்டியிருக்கு. கட்டவிழ்க்கவும் வேண்டும், சில நேரங்களில் நம்மளால கட்டுக்களை அவிழ்க்க முடியாது, கட்டவிழ்ப்பதை கூறத்தான் முடியும். கர்த்தரே ஒரு இடத்துல கட்டவிழ்க்க சொன்னாரு. கர்த்தர் இயேசுவானவரே, அவருக்கு தெரியும் இந்த இடத்துல நான் கட்ட அவிழ்க்க கூடாது, கட்ட அவிழ்க்கிற சொல்லத்தான் செய்யணும் என்று சொல்லி இயேசுவானவரே ஒரு இடத்துல போய் கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றுதான் சொல்லுவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 44வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். போதும். இயேசு சொன்னது கட்டை அவிழ்க்க சொல்ல ஆரம்பித்து விட்டார். கட்டவிழ்த்தலை கூற ஆரம்பிக்க வேண்டும். அப்படி என்று கேட்டால் ஒரு பிரச்சனைக்கு நாம் கட்டுக்களை அவிழ்ப்பது ஒரு ரகம், கட்டவிழ்ப்பதை கூறுவது இன்னொரு ரகம். இந்த வேத வசனம் இந்த யோவான் 11வது அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க. லாசரு மரித்து போய் விடுகிறான். மரித்து போன செய்தி யாருக்கு? இயேசுவானவருக்கு தெரியும். பின்னும் 2 நாள் அங்கேயே தங்கி அதற்கு பிற்பாடு அவர் போய் நான் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொல்லி சீசர்களோடு அப்படியே பெத்தானியாவுக்கு வர ஆரம்பிக்கிறார். வந்து பார்த்தா யூதர்கள் ஒரு பக்கம் அழுக, மார்த்தாள் ஒரு பக்கம் அழுக, மரியாள் ஒரு பக்கம் அழுக, எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். கடைசி இயேசுவானவர் மரியாள்கிட்ட போய் கேட்கும்போது, கல்லறையில வச்சுட்டோம், மரித்து 4 நாள் ஆச்சு நாருமே என்று சொல்லும் போது இயேசு அங்க போன உடனே ஒரு நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதான் சொன்னேன், இயேசுவானவர் நற்கிரியை செய்தார். அதாவது கட்ட அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பிரச்சனையோ, என்ன சொல்ல வேண்டுமோ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சொல்ற விஷயம் தான் என்ன விஷயம்னா, விசுவாசம் உள்ளவனாய், நீங்க விசுவாசம் உள்ளவன் இருந்தால் மகிமையை காண்பீர்கள் என்ற வார்த்தையை சொல்லிட்டு லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஒரு நற்கிரியை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நற்கிரியை. ஆனா அவனுக்குள்ள விடுதலை, அதாவது செக்க அம்மாட்ட கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாரு. ஆனா அம்மா செக்க பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால் அம்மாவுக்குள்ள இன்னும் ஒரு கட்டு இருக்கு. இந்த செக்கை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத ஒரு கட்டு, அந்த கட்டை அவிழ்க்க வேண்டும். சோ முதல் ஸ்டெப் முடிஞ்ச பிறகு இயேசுவானவர் பார்த்தாரு, இந்த கட்டை அவிழ்த்து விடு, அப்பனா தான் பரிபூரண விடுதலையும் பரிபூரண சுகமும் உண்டாகும் சொல்லி 2வது ஸ்டெப்பா கட்டவிழ்த்தலை அவர் கூற ஆரம்பித்தார். அவர்கள் கட்டுக்களை அவிழ்த்தார்கள். அவன் உயிரோடு எழும்பி அவனுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டான். இந்த மாதிரி சில இடத்துல நம்ம போய் செய்வோம், ஆனா அதனுடைய கட்டவிழ்த்தலை நாம் சொல்லக்கூடாது, நாம் செய்யக்கூடாது, அவர்கள் தான் செய்ய வேண்டும். உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு இன்னொரு ரகசியத்தை, இன்னொரு காரணத்தை சொல்றேனே. சகேயுனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டு காணப்பட்டது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 8-9வது வசனத்தை வாசிக்கலாம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளாத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. போதும். சகேவுக்குள்ள ஒரு கட்டு ஒண்ணு காணப்பட்டது. பொருள் ஆசை, அநியாயமாய் சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஒரு கட்டு இவனுடைய இருதயத்துக்குள்ள, சகேவினுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு. இயேசுவானவர் சகேவியை பார்த்து, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். இயேசுவானவர் பேசிட்டாரு, ரெடியா அங்க போனா. ஆனா சகேவினுடைய இருதயத்தில் ஒரு கட்டு காணப்பட்டது. அநியாயமாய் சம்பாதிக்கணும், அநியாயமாய் வரி வசூல் பண்ணணும், திருடணும், லஞ்சம் வாங்கணுங்கிற அந்த மாதிரி ஒரு கட்டினால் இவன் பாதிக்கப்பட்டிருந்தான். இந்த கட்டை போய் இயேசுவானவர் அவிழ்க்க முடியாது. உனக்குள்ள இப்படி ஒரு கட்டு இருக்கு, நீ கட்டை நீ தான் அவிழ்த்து விடணும். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். உனக்குள்ள லஞ்சம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கே, அதை நான் சொல்லுவேன், வெளிப்பாட்டு வரம் சொல்லிடும். நீ லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிற, இப்படி ஒரு கட்டில் இருக்க, நீ மனம் திரும்ப என்று சொல்லி அந்த கட்டை அவிழ்ப்பதற்கு நாம் சொல்லுவோம். கட்டை நாம் அவிழ்க்க முடியாது. அவன் இருதயத்துக்குள்ள இருந்து லஞ்சம் ஆசை பிடுங்கல முடியாது. நம்ம கட்டை விழுக்கதை சொல்லணும். அந்த மாதிரி நற்காரியங்களை சொல்லும் போது சகேவுக்குள்ள ஒரு கட்டு காணப்பட்டது. இந்த கட்டுல இருந்து அவன் விடுதலை ஆகி ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்பட வேண்டுமே. ஆனால் இயேசுவானவர் போன உடனே அவனுடைய கட்டுக்கள் அவன் அவிழ்க்க ஆரம்பித்து விட்டான். இயேசுவானவர் அவிழ்க்கல. இயேசுவானவர் போனார். அவன் சொல்ல வேண்டிய செய்தி சொல்லும் போது இவனே தன்னுடைய கட்டுக்களை அவிழ்த்து விட ஆரம்பித்து விட்டான். இந்த மாதிரி சில இடங்களில் நாம் கட்டுக்களை நாமே அவிழ்க்கலாம், சில இடங்களில் நாம் கட்டுக்களை அவிழ்க்க முடியாது. கட்டுக்களை அவிழ்ப்பதை நம்மளால சொல்லத்தான் முடியும். சொல்லும் போது
நற்காரியங்களை எல்லாம் நம்ம நற்காரியங்களை சுவிசேஷமாய் சொன்ன பிறகு இவருடைய கட்டுக்களை பற்றி பேசினால் அவர்களை கட்டவிழ்ப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் அவர்கள் தேசத்திலே சுற்றி திரிவார்கள். இந்த கட்டவிழ்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? வீட்டில் இருந்துகிட்டே எல்லாருடைய கட்டுக்களை அவிழ்த்து விடலாமா? இல்லை நாம் கட்டுக்கள் அவிழ்க்க கூற முடியுமா? 3 காரியங்கள். இயேசுவானவர் என்ன செய்தார்? இயேசுவானவர் லாசருடைய கட்டுக்களை அவிழ்க்கும் வரைக்கும் அவர் எத்தனை ஸ்டெப்பை எந்தெந்த முறையிலே அவர் கையாண்டார் என்பதை வேகமாய் பார்க்கலாம். முதல் காரியம், எந்த இடத்தில் கட்டப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு போக வேண்டும், போய் நிற்க வேண்டும். நான் வீட்டில் இருந்துகிட்டே கட்டுக்களை அவிழ்க்கிறேன்னு சொன்னா ஜோம் பண்ணலாம், ஜெபம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் இங்க இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மனுஷனுடைய கட்டுக்களை அவிழும், கட்டுக்களை அவிழணும்னு. அது அவிழ்க்கப்பட வேண்டிய கட்டுக்களா இருந்தால் அவிழ்ந்துரும். அது கூற வேண்டிய செய்தியா இருந்தால் போய் தான் கூற வேண்டும். அந்த மாதிரி சில நேரங்களில் நாம் கட்டவிழ்க்கக்கூடிய ஊழியத்தை கட்டவிழ்க்கதை கூற வேண்டிய நேரத்தில் நாம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரே இடத்துல இருந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிட்டு கட்டவிழ்த்தல் நடக்கட்டும் என்று சொன்னால் கட்டவிழ்த்தல் நடக்கவே நடக்காது. ஒரு கட்டப்பட்டு இருக்கிற மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் யார் கட்டுக்களை அவிழ்ப்பதற்கும் அவிழ்க்கதை கூறுவதற்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கட்டப்பட்ட இடத்திற்கு போக வேண்டும். இயேசுவானவர் இங்கே இருந்துகிட்டே சொல்ல முடியும். 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு போயிட்டான். இயேசுவானவர் அங்கு போகல. அங்கு போய் வியாதியஸ்தனை பார்த்து கையெல்லாம் தொட்டு எழுந்து நட எதையுமே சொல்லல. இங்க இருந்துகிட்டே அவரால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை சுகப்படுத்த முடியும். கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, நீர் வந்து என் மகளை சுகப்படுத்தும், பிசாசினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாளே. இயேசுவானவர் பார்த்தாரு. சில வாக்குவாதங்கள் நடக்கும். துணிக்கைகளை எடுத்து போடுவது நல்லதல்லன்னு சொல்லும் போது நாய்க்குட்டிகளுக்கு தின்னுமே. 2 பேரும் பேசும்போது உடனே இவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்ப்பாரு. கானானிய ஸ்திரீயினுடைய வீட்டுக்கு போய் கர்த்தர் பிசாசை விரட்டல, இங்க இருந்துகிட்டே அங்க இருக்கக்கூடிய பிசாசை இவளால் விரட்ட முடியும். இப்படி அநேக இடங்களில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். ஆனால் கட்டவிழ்த்தல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டப்பட்டு இருக்கிற நபர்களுக்கு அந்த இடத்திற்கு கட்டாயம் போகத்தான் வேண்டும். விடுதலை இங்கிருந்து நடந்துரும், கட்டவிழ்த்தல் இங்கிருந்து அங்க நடக்கவே நடக்காது. அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னு கேட்டா இங்க இருக்கிற கர்த்தரால அங்க இருக்கிற லாசரு உயிரோடு எழுப்ப முடியும். உயிரோடு எழுப்பியிருக்கலாமே, என்ன தெரியா? அவனுக்கு விடுதலை தேவையில்ல, அவனுடைய கட்டுக்கள் அவிழ்க்கதை கூறணும். அப்பனா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும். அப்படி என்று கேட்டால் சுவிசேஷ ஊழியம் என்பது நான் 4 சுவத்துக்குள்ளேயே நடக்க வேண்டிய காரியம். சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நானும் ஒரு சுவிசேஷகன் தான், நான் 4 சுவத்துக்குள்ளேயே இருக்கிறேன், நானும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் அது நடக்காத காரியம், அது உண்மை இல்லாத காரியம். ஒரு சுவிசேஷகன் கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் போக வேண்டும். எந்த ஜனங்கள் எந்த பகுதியில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்ற காரியத்தை கண்ணால பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும். அதுதான் முழுமையான சுவிசேஷகனுடைய முழுமையான வேலை. கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்க அந்த அவர்கள் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும். அதுதான் ஒரு சுவிசேஷகனுடைய வேலை. முதலாவது எந்த ஜனங்கள் எந்த மக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் இடத்திற்கே போய் நிற்க வேண்டும், போய் பேச வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், முதல் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப், கர்த்தர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார். இரண்டாவது கர்த்தர், நம்ம 7 நாள் வருகிறோம், 7 அபிஷேகம், அநேக வரங்கள், அநேக அதிகாரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோமே, இதை அங்க பயன்படுத்தணும். பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்பவும் பெற்றுக்கொண்டதுக்கு நம்ம செயல்படுத்த வேண்டுமே. இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நான் கர்த்தர்கிட்ட ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்டா நான் கடங்காரன். கர்த்தர்கிட்ட ஒன்று வாங்கிட்டேன்னா நான் கடங்காரன். அப்பனா அந்த வாங்கினதை நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன் என்று சொன்னால் நான் ஒரு கடன்காரன். அதை செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சிடணும், என்கிட்ட வெளியே போயிடணும். போகாம உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு தாளந்த புதைச்சி வச்சவன்ட்ட எப்படி 3 பேருமே கடன்காரன். கர்த்தர் ஒருத்தன் கொடுத்துட்டாரா அவன் கடன்காரன், 5 தாளந்து கொடுத்தான் அவனும் கடன்காரன் தான், 2 தாளந்து வாங்கினவன் அவனும் கடன்காரன் தான், 1 தாளந்தை வாங்கினவன் அவனும் கடன்காரன் தான். எத்தனை தாளந்து வாங்குறோம்ல, எத்தனை தாளந்து வாங்கினாலும் அவன் கடன்காரன் தான். கடன் வாங்கினவன் கடனை திருப்பி செலுத்த வேண்டும். நான் சொல்லுது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கடன் வாங்கினவன் கொடுத்த கடனை திரும்ப செலுத்தணும். கர்த்தர்கிட்ட என்னெல்லாம் வாங்கணுமோ திரும்ப கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதைத்தான் சொல்றேன், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். வரங்களை வாங்குறோமே பயன்படுத்தணும், அபிஷேகத்தை வாங்குறோமே பயன்படுத்தணும், அதிகாரங்களை வாங்குறோமே பயன்படுத்தணும். சுவிசேஷகனுக்கு கர்த்தர் தாராளமே கொடுத்துருவாரு.
இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், போதகருக்கு இல்லாத அதிகாரத்தையும் அபிஷேகத்தை கூட கர்த்தர் சுவிசேஷகனுக்கு தான் கொடுப்பார். ஒரு பாஸ்டருக்கு இந்த அபிஷேகம் தேவை, அவர் தான் இறங்கவே மாட்டாரு. கட்டப்பட்டவங்கிட்ட போய் இவர் போவாரா? போக மாட்டாரு. சுவிசேஷ அறிவிக்க வீடு வீடா போக எங்கேயும் போடு. பாஸ்டருக்கு கூட இல்லாத வரங்களை கர்த்தர் சுவிசேஷகனுக்கு தான் கொடுப்பார். பாஸ்டருக்கு இல்லாத வல்லமையை கூட கர்த்தர் சுவிசேஷகனுக்கு தான் கொடுப்பார். கடைசி காலத்துல அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கடைசி காலத்துல 4 சுவத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஊழியம் கிடையாது. கடைசி கால ஊழியம் என்பது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு செய்தி. அதனால யார் களத்துல இறங்க ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தின் பரிபூரணத்தை கொடுப்பார். யார் களத்துல இறங்க வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூரண வரங்களையும் வல்லமைகளையும் கொடுப்பார். அந்த வரங்களை பயன்படுத்தணும். அதனால வாங்கினவர்கள் கடனாளிகள் கர்த்தருக்கு திரும்ப கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. இரண்டாவது ஸ்டெப், அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதிகாரம் ஆக்டிவேட் ஆகுதா, ஆக்டிவேட் ஆகலையா, நடக்கலை, அதெல்லாம் கேள்வி. இரண்டாவது, செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நான் போய் ஜோம் பண்ணினா இந்த அம்மா சுகம் அடைவார்களா? நான் போய் ஜோம் பண்ணினா பிசாசு போகுமா? நான் போய் ஜோம் பண்ணினா மனம் திரும்புதல் நடக்குமா? நான் போய் ஜோம் பண்ணினா தான் நடக்கவே நடக்காது, அதனால நான் ஜோம் பண்ணல. நான் போய் ஜோம் பண்ணா தான் இந்த அம்மாவினுடைய கட்டு அவிழ்க்கப்படாது, அதனால நான் ஜோம் பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணுவது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, பதில் கொடுப்பது கர்த்தருடைய வேலை. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜெபம் பண்ண வேண்டியது, ஊழியம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த விளைச்சலை கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அதனால தான் விளைச்சலை எதிர்பார்க்காமல் நாம் விலைகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ண கர்த்தர் சொன்னாரா, ஜெபம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணதுனால என்ன நடந்திருக்கு, நடக்கல. சிலர் நடக்கும், சிலர் ப்ராசஸ் ஆகும், சிலர் லேட் ஆகும், சிலர் அவிசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளாமல் முடியும். இயேசுவானவர் ஊழியத்திலேயே ஃபெயில் ஆனது இருக்கு. இயேசுவானவருடைய ஊழியத்திலேயே அவரால் கூட அற்புதம் செய்ய முடியாம இருக்கு. அதனால நம்மளுடைய ஊழியத்தில் அற்புதம் நடக்கலனா கூட சோர்ந்து போக கூடாது. மார்க் 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை தெளிவா சொல்லும், அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே இயேசுவானவரால் கூட அற்புதங்கள் செய்ய முடியல. இயேசுவானவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு அதிகாரம் பெற்றவர், அவரால் கூட அற்புதம் செய்ய முடியல. அப்படி என்று கேட்டால் அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர், ஒரு விஷயம் முயற்சி பண்ணி ஃபெயிலியர் நீக்கி. அப்படி என்று கேட்டால் ஒரு இடத்துல ஊழியம் தோற்று போய் விட்டது என்றால் ஊழியக்காரன் மட்டும்தான் பொறுப்பு என்று நாம் நினைக்க கூடாது. நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தா அவிசுவாசியானவன் கர்த்தரிடமிருந்து ஒன்ன கூட வாங்க முடியாது. அப்படின்னா அது சுகமாகவும் வாங்க முடியாது, விடுதலையும் வாங்க முடியாது, ஆசீர்வாதத்தையும் வாங்க முடியாது. அப்படி என்று கேட்டால் ஊழியம் செய்ய வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அது ஆக்டிவேட் ஆகுதா ஆகலையாங்குது அது கர்த்தருடைய பொறுப்பு. கர்த்தருடைய காரியத்தில் அது அவர் பார்த்துக்கிடுவாரு. நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி இரண்டாவது, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசுவானவர் அதிகாரத்தை பயன்படுத்தினார். அவருக்கு தெரியும், என்னுடைய வாயின் வார்த்தை உயிர் பெற வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. லாசருவே வெளியே வான்னு சொன்னா என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, நான் அதிகாரத்தை பயன்படுத்துவேன். பயன்படுத்தினாரே, அதிகாரத்தை பயன்படுத்தினார். இயேசு பயன்படுத்தினார். அவர் ஜோம் பண்ணிட்டு அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பிதாவை பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்தரித்தாரு. நான் இவருடைய கண்கள் பார்க்க ஒரு அற்புதம் செய்யும், மகிமையை காட்டும். ஜோம் பண்ணாரு. ஜோம் பண்ணிட்டு அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே அதிகாரத்தை பயன்படுத்தினார். நாமும் சுவிசேஷ ஊழியத்துக்கு சொல்லும் போது பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களை அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதுதான் கட்டவிழ்க்கிறது. அது எந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம், என்ன காரியமான இருக்கிறோம் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். மூன்றாவது, சில பேருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், பிசாசு பிடிச்ச ஒரு ஆளுக்கு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி, என்ன அதிகாரம்? மத்தேயு 10வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை வாங்கியாச்சு. ஒரு மனுஷனுக்கு கையை வச்ச உடனே பிசாசு துரத்தி விட்டாச்சு. சிறையிருப்பு, அவன் சிறைப்பட்ட வாழ்க்கை விடுதலை ஆயிடுச்சு. நல்லது. ஆனா இன்னொரு விஷயத்தை அவன் சொல்லணும். விடுதலை, ஒரு அற்புதம் நடந்த பிறகு ஒரு விஷயத்தை சொல்லணும். நீ உன் இருதயம் மறுபடியும் வெறுமையா இருந்தால் போனது 7 திரும்ப வந்துடும். அந்த விஷயத்தை சொல்லணும். அப்பனா அவனுடைய இருதயத்தில் ஒரு கட்டு இருக்கும். நீ ஒரு விஷயத்தை இருதயத்தில் வச்சிருக்க, பிசாசுக்குரிய ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில வச்சிருக்க, அது உன்னுடைய கட்டு. நான் இப்ப ஜோம் பண்ணி உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன். ஆனா உன்னுடைய கட்டு அவிழ்க்கப்படணும்னா நீ இதை செய்யணும்.
உன்னுடைய இருதயத்தில் ஒரு பொல்லாத எண்ணம், பொல்லாத ஆசை, பொல்லாத காரியம் உனக்கு கட்டா இருக்கே, சகைவை போல பணத்தின் மேல ஒரு ஆசை, அநியாயமாய் சம்பாதிக்கணுங்கிற ஆசை உள்ள இருக்கே, இந்த கட்டை அவிழ்க்காமல் பரிபூரண விடுதலையும் கிடைக்காது, பரிபூரண ரட்சிப்பும் கிடைக்காது. அப்படி என்றால் அவனுக்கு என்ன கட்டு என்பதை விடுதலைக்கு பிறகு நாம் சொல்லணும். இந்த கட்டில மாட்டி இருக்கப்பா, இந்த கட்டில இருந்து அவிழ்க்கணும், நீ இதை மனம் திரும்பு, நீ இந்த விஷயத்தை செஞ்சாதான் மாற வேண்டும் என்று சொல்லி போன ஆவி ரிட்டன் வராம இருக்கிறதுக்கு இவன் எப்படியெல்லாம் தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தத்தினால் ஜோடிக்க வேண்டுமோ பரிசுத்தத்தினால ஜோடிச்சுக்கிடணும். ஒருமனே இருந்தவனா போனது 7 திரும்பி வரும். செய்த ஊழியம் அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாய் மாறிவிடும். அதனால முதல் காரியம், கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில போய் நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, அதிகாரத்தை பயன்படுத்தி அவளுக்கு என்ன பிரச்சனையோ அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அவங்க சிறையிருப்பு மாறிடும். ஆனால் கட்டவிழ்க்கப்படாது. கட்டவிழ்க்கப்பட வேண்டாம். அவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஒரு ஆவி இவனுக்குள்ள வந்தது எப்படி வந்தது? இவன் இடம் கொடுத்தானே, எதை வைத்து இடம் கொடுத்தான்? ஒருத்தர் இடம் கொடுக்காம ஒரு ஆவி உள்ள வராது. அப்பனா அந்த கட்டவிழ்ப்பதை பத்தி சொல்லி கொடுக்கணும். உனக்குள்ள பொருளாசை இருந்ததே, அதனால தான் யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்தான். அப்பனா பொருளாசை என்கிற கட்டு உனக்குள்ள இருக்கு. இந்த கட்டை அவிழ்த்தால் தான் நீ பரிபூரணமாய் செயல்பட முடியும். அந்த கட்டவிழ்த்தலை கூறணும். விடுதலை கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தின பிறகு கட்டவிழ்த்தலை நாம் தான் கூற வேண்டும். கட்டவிழ்த்தலை கூறுறது ரொம்ப முக்கியமானது. சோ இந்த மாதிரி நாம் கட்டவிழ்க்கக்கூடிய ஊழியத்தை பரிபூரணமாய் செய்ய வேண்டும். முதலாவது நற்கிரியைகளை பற்றி சொல்ல வேண்டும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். என்ன விதமான கட்டு அவனுடைய இருதயத்தில் இருக்கு என்பதை பார்த்து கண்டுகொண்டு கட்டவிழ்ப்பதை கூறணும். இந்த பிரச்சனை உனக்கு இருக்கு, இதை விட்டு நீ விடு, இதை விட்டாத்தான் உனக்கு பரிபூரண விடுதலை கிடைக்கும். நீ விடாம பிடிச்சுக்கிட்டே இருந்தனா மறுபடியும் பிரச்சனை வரும் என்று சொல்லி கட்டை பற்றி நாம் சொல்ல வேண்டும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கும் கட்டவிழ்த்தல் நடக்குவதற்கும் கட்டவிழ்த்தல் கூறக்கூடிய சம்பவத்துக்கும் பயங்கர ஒரு லிங்க் உண்டு. நான் பொறுமையா, எனக்கு இந்த ரகசியம் இப்போ நேற்று நைட்டு தான் எனக்கே தெரிஞ்சது. இது குறித்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன ஆண்டவர், ஏதாவது ஒரு காரியம் எனக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு காரியம் எதுவுமே தெரியலையே, தெரியாத ஒரு காரியம் எனக்கு வேண்டுமே, எனக்கே புதுசா இருக்கணுமே. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, இந்த நற்கிரியைகளை சுவிசேஷமாய் சொல்லுவதற்கும் கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுதல் நடந்து கட்டவிழ்க்க அவர்களை நடவிக்கும் போது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வரும் என்று சொன்னார். என்ன எழுப்புதல் என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், அது ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல். ஜனங்கள் தேசத்திலே எழுப்புதலில் 7 முகங்களில் பிரதானமான முகம் சுத்திகரிப்பின் எழுப்புதல். இந்த சுத்திகரிப்பின் எழுப்புதல் இந்த சுவிசேஷகன் எழும்பி சுவிசேஷம் சொல்லும் போது, இந்த சுவிசேஷகன் எழும்பி ஒரு மனிதனுக்கு என்ன கட்டுக்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி கட்டவிழ்த்தலை பற்றி சொல்லும் போது ஜனங்கள் சுத்திகரிப்பதற்காக தங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிப்பாங்க. பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி தன்னை சுத்திகரிப்பதற்காக தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. லஞ்சம் வாங்கினவர்கள் கர்த்தரை அறிந்து கொண்ட பின்பு நான் ரட்சிக்கப்பட போகிறேன் என்று சொல்லி அந்த லஞ்ச எண்ணத்தில் இருந்து அவர்கள் கட்டுக்களை உடைத்து சுத்திகரிப்பதற்காக தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் கட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்களோ, எந்த பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, சினிமா துறையில கட்டப்பட்டு இருக்கிறவங்க கட்டவிழ்ப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. அரசியலில் கட்டப்பட்டு இருக்கிறவங்க, அரசியல் நல்லது, அரசியலில் தீய எண்ணத்தோடு கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் கட்டவிழ்ப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. அநியாயமாய் சம்பாத்தியம் பண்ணினவங்க அநியாய சம்பாத்தியத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கட்டவிழ்ப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. துன்மார்க்கமான வேலை செய்யறவங்க துன்மார்க்கமான வேலையை விடணும்னு சொல்லி கட்டவிழ்ப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. ஜனங்கள் பரிசுத்தத்தை நோக்கி நடைபோட ஆரம்பிப்பாங்க. தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமே. எழுப்புதலின் நாட்களில் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுவது ஒரு விஷயம். ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எந்த பாவத்தை செய்தேனோ அதை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். கூட்டம் கூட்டமாய் அவர்கள் எப்பேற்பட்ட குடும்பத்தோடு அவர்கள் திருடக்கூடிய தொழில் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அநேக இடங்களில் குடும்பமே திருடுறது தான் இருக்கும், ஏமாத்தி பணம் சம்பாதிக்குது. இப்படிப்பட்ட கட்டு குடும்பத்திலே இருக்கும். எழுப்புதலின் நாட்களில் எந்தெந்த குடும்பம் எல்லாம் திருடி ஏமாத்தி சம்பாத்தியம் பண்ணணும்னு கட்டு இருக்கோ அவர்கள் கட்டவிழ்ப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய கட்டுக்களை அவர்கள் அவிழ்த்து விடுவார்கள். கட்டவிழ்க்க கூடியதற்கும் சுத்திகரிப்புக்கு பெரிய சம்பந்தம் இருக்கு. எல்லா துறைகளிலும் சுத்திகரிப்பு வர ஆரம்பிக்கும். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒரு மனுஷருக்கு இப்ப தெரியாது, அவன் எப்ப சுத்திகரிப்பதற்கு தன்னை ஒப்பு
கொடுக்கிறானோ, கள்ள தராசி ஜனங்களுக்கு ஏமாத்தி தான் வியாபாரம் பண்ணணும்னு கிடையாது, நான் நேர்மையா தான் வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்லி வியாபாரிகள் தங்களை சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுப்பாங்க. அந்த வியாபாரியினுடைய உள்ளத்துல ஒரு கட்டப்பட்ட எண்ணம் இருக்கும். ஜனங்களை வஞ்சித்து கள்ள தராசி நிமித்தம் பணம் சம்பாதிக்கிற எண்ணமே, இந்த எண்ணமே ஒரு கட்டா இருக்கும். இந்த கட்டை விற்கக்கூடிய நபர் போய் நீ இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது அவன் கட்டை அவிழ்ப்பதற்கு அவனே ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பான். ஒரு பக்கம் ஜனங்க கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுவார்கள், இன்னொரு பக்கம் சுத்திகரிப்பதற்கு தங்களே ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு மனுஷன் போய் சொன்னா போதும், அவனுக்கே தெரியும். சகேவை போல அவனுக்குள்ள ஒரு கட்டு, யாரும் அவனுக்கு சொல்லல. அவன் மனம் திரும்பணும்னே, அவனுடைய சமாதானம் மட்டும் கெடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அவன் கர்த்தர் என்னைக்கு சகேவை சந்தித்தாரோ அதற்கு பிறகு அவனே முடிவெடுத்து விட்டான். நான் என்னை சுத்திகரிப்புக்கு நேராய் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேன், சுத்திகரிப்புக்கு நேராய் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சுத்திகரிப்பின் எழுப்புதல் வரும்போது நடக்கிற பெரிய சம்பவம், சபைகள் தங்களை சுத்திகரிக்க ஆயத்தமாக்க கொடுக்கும். போன வருஷம் கர்த்தர் நம்மளுடைய தீர்க்க தரிசனத்தில் பேசுற ஒரு வார்த்தை, சுத்திகரிக்கப்பட வேண்டிய சபைகள் சுத்திகரிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் பேசியிருந்தார். அப்படி என்று கேட்டால் எழுப்புதலின் நாட்களில் அநேக சபைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க பணம் சம்பாதிக்க வேணும் என்ற கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஆத்துமாக்களை பெருக்கணுங்கிற நிலைமையில கட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்க. பிரபலம் ஆகணும்னு தன்னை பிரஸ்தாபப்படுத்தணும், தன்னை மகிமைப்படுத்தணும். அநேகர் சொன்ன மாதிரி கோடி கோடியில பெருசா மாட மாளிகை கட்டணும், பிரபலமாய் தன்னுடைய சபையை கட்டணும். கர்த்தருக்கு மகிமையை சேர்க்காமல் தனக்கு மகிமையை சேர்க்கணுங்கிற ஒரு கட்டு இருக்கே, இந்த கட்டுக்கள் எழுப்புதலின் நாட்களில் அவிழ்க்கப்பட்டு போய்விடும். எல்லா சபை ஊழியரும் கட்டவிழ்ப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். எல்லா சபையிலும் இருக்கக்கூடிய கட்டுக்கள் அது அவிழ்க்கப்பட ஆரம்பிக்கும். சபையிலே கர்த்தர் சுத்திகரிப்பை உண்டு பண்ண ஆரம்பிப்பார். ஸ்கூல்ல காலேஜ்ல அநேக நபர்கள், ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க ஸ்கூலு தான் ஃபர்ஸ்டா வரணும்னு சொல்வதற்காக அநேக மந்திர வித்தைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாயாஜலம் மந்திரம் பண்ணியாவது எங்க ஸ்கூலுக்கு ஒரு நற்பெயர் இருக்கு, குட்வில் ரெப்புடேஷன் இருக்கு, அதை காப்பாற்றுறதுக்காக யார் யாருக்கோ துட்டு கொடுத்து என்னென்னமோ செஞ்சு அநியாயத்தின் நிமித்தம் தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே. எழுப்புதலின் நாட்களில் இவர்கள் எல்லாம் மனம் திரும்பி தங்களுடைய கட்டுக்களை அவிழ்க்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். எல்லா துறையிலும் கட்டுக்களை அவிழ்க்க தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சினிமா துறையில் நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் போய் மறுபடியும் சினிமா துறைக்குள்ளே போய் ஆபாசமாய் நடனம் ஆடுவது, ஆபாசமாய் படம் நடிப்பது எதுவுமே இருக்கவே இருக்காது. அவர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்கு, தனக்குள்ள இருக்கிற கட்டை அவிழ்ப்பதற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தான் விட்ட பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு அவர்களே கட்டை அவிழ்க்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு பெரிய சுத்திகரிப்பின் எழுப்புதல் இந்த நாட்களிலே நடக்கும். எல்லா இடங்களிலும் சுத்திகரிப்பு, எல்லாருக்குள்ளும் ஒரு கட்டு, ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு கட்டு, சபைக்குள்ள ஒரு கட்டு, அரசியலில் கட்டு, அதிகாரங்களிலே கட்டு. அதிகாரத்தில் பணம் சம்பாதிக்கணும்னா லஞ்சம் வாங்கி தான் ஆகணும். லஞ்சம் வாங்கினா தான் என் பிள்ளை குட்டியை பழைக்க முடியும். எழுப்புதலின் நாட்களில் அவர் இந்த மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவன் கட்டை அவிழ்ப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடுவான். கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஜெபத்திற்கு நேராக போகலாம். எழுப்புதல் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா நாட்டிலையும் எழுப்புதல் எப்படி நடந்திருக்கு, இந்தியாவில் வரணுமே, அப்படின்னா வெளிநாடுகள்ல எழுப்புதல் எப்படி நடந்திருக்கு ஒவ்வொரு நாடாய் பார்த்துக்கிட்டே வந்தேன். சில எழுப்புதல் தனி மனிதன் மூலியமாய் உருவாகியிருக்கு. எக்ஸாம்பிள், வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் ஒரு தனி மனிதனாகிய இவான் ராபர்ட். அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் தனியா ஒரு போதகர் மூலியமா. இப்படி தனி நபர்கள் எழும்பி எழுப்புதலை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில எழுப்புதல் சபை எழும்பி எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப பல உதாரணங்கள் இருக்கு. இப்படி தனி மனிதன் எழும்பி எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறாங்க, சபையா எழும்பி எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டில் சைனாவில் ஒரு எழுப்புதல் வந்திருக்குன்னு ஒரு ஹெட்டிங் பார்த்தேன். சைனாவில் எழுப்புதலா ஒரு காலத்தில் வந்திருக்கா, அதை போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நபர் எழும்பி அந்த எழுப்புதலை பரவ செய்திருக்கிறார். ஒரு கனடாவை சேர்ந்த ஒரு சுவிசேஷகர், அவர் மிஷினரி பிரயாணமாய் போகிறார். அவருடைய பெயர் ஜோனத்தான் கோஃபோர்த். அவர் 1867 77 அந்த நாட்களில் அவர் பிறந்தவர். அவர் தன்னுடைய ஊழியத்தை 1887 சைனாவில் போய் பண்ணணுங்கிற மிஷினரி தரிசனத்தோட சைனாவுக்கு போகிறார். அங்க போய் 1887 போகிறார். 1900 வருஷம் சைனாவில் பெரிய ஒரு கலவரம் நடக்க ஆரம்பிக்கு. கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பிச்சுட்டாங்க. மிஷினரிகள் நம்மளுடைய நாட்டை கிறிஸ்தவ நாடா மாத்துறாங்க, அதனால இவங்க வளர விடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஒரு கலவரம். அந்த கலவரம் 1900 ஆண்டுல நடக்கு. 189 மிஷினரி குடும்பங்கள்
தீயிட்டு குடும்பமாய் கொன்றுதாங்க எல்லாரையுமே. அந்த டயத்துல அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள், அங்க இருக்க மிஷினரிகள், நீங்க உங்க ஊருக்கு எங்கிட்ட தப்பிச்சு போயிருங்க, கலவரம் நடந்த பிறகு பிற்பாடு வாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை மட்டும் காப்பாத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. அதுல ஒரு ஆளு தான் ஜோனத்தான் கோஃபோர்த்தும் கனடாவுக்கு போயிட்டாரு, அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் பத்திரமாய் போயிட்டாரு, கொல்லப்படல. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு 1901 மறுபடியும் அவர் வந்தாரு, மறுபடியும் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார். ஆனா அவருக்குள்ள ஒரு, நம்ம சும்மா ஊழியம் பண்றோமே ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லி அந்த நாட்களில் 1904 1908 அந்த காலகட்டத்தில் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் இவருடைய காதுக்கு கேக்கு. வேல்ஸ் தேசத்தை ஒரு எழுப்புதல் நடக்க அப்படின்னா சைனாவில் வரணும்னு சொல்லி ஒரு தாகம், ஒரு 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 உத்வேகம் இவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாட்களில் சார்லஸ் பினியினுடைய புத்தகத்தை படிக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய வார்த்தைகள் மறுபடியும் ஒரு உற்சாகப்படுத்துது. எப்படியாவது நம்மள ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துடும் சொல்லி அவர் எழுப்புதலுக்கென்று தன்னை அர்ப்பணித்து மறுபடியும் உற்சாகமாய் தன்னுடைய ஊழியத்தை துவங்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல அவருடைய ஊழியத்தில் பெரிய ஒரு காரியம் நடக்கு. ஒரு சபையில கன்வர்சன் மீட்டிங் நடக்க ஆரம்பிக்கு. கன்வர்சன் மீட்டிங் ஒழுங்குபடுத்திட்டாங்க. செய்தியாளர் ஜோனத்தான் தான், இவரை தான் செய்திக்கு கூப்பிட்டுருக்காங்க. போய் ஆரம்பிக்கிறார். அங்க போன உடனே அநேக நபர்கள் இருக்கிறாங்க. இவர் செய்தி கொடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் இவர்கிட்ட பேசுதாரு. உன்னுடைய ஊழியர்கள் இருக்கிறாங்களே, அந்த ஊழியர் மேல உனக்கு ஒரு கசப்பு இருக்கு, கசப்போட நீ பலிபீடத்தில் ஏறக்கூடாது, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்து ஏறு அப்படின்னாராம். இந்த ஜோனத்தானுக்கு ஒன்றும் தெரியல, கர்த்தர் சொன்னதை மறுக்க முடியல. ஆமா, ஒரு ஊழியரோட எனக்கு மனஸ்தாபம் இருக்கு, இவர் இல்ல ஆண்டவரே, அவர் எனக்கு எவ்வளவு தீமை செஞ்சுட்டாருன்னு, நீ மன்னித்தால் தான் நான் உன்னை பயன்படுத்த முடியும், நீ மன்னிக்கியா அப்படின்னா. இவர் உடனே மனசுக்குள்ள, நான் கட்டாயம் கூட்டம் முடிஞ்ச பிறகு நேரில் போய் நான் அவரை மன்னிச்சு அவர்கிட்ட போய் பேசி ஒப்புரவாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். கர்த்தர் ஓகே, இந்த சூழ்நிலையை பார்த்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. இவருக்குள்ள உண்மையிலே கட்டாயம் நம்ம மன கசப்போட பலிபீடத்தில் ஏறக்கூடாது, அந்த எண்ணத்தோட பரிபூரணமா இருதயத்தில் ஜோம் பண்ணிட்டு அவரை மன்னிச்சுட்டு அவரோட ஒப்புரவாயிருந்தேன், நாங்கள் 2 பேரும் ஊழியர்கள் தானே, ஐக்கியமாயிருந்தேன் ஒரு ஒப்பு கொடுத்துட்டு ஸ்டேஜில் வந்து ஏறி நின்னாரு. ஏறி நின்ன உடனே அவர் இத்தனை வருடமாய் நடக்காத பெரிய ஆச்சரியம் அந்த ஊழியத்தில் நடக்க ஆரம்பித்தது. அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கரடு முரடானவங்க வந்துவாங்க, அப்படியே மெசேஜ் கேட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு இவர் போய் மெசேஜ் கொடுத்த உடனே இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்து ஜனங்கள் கதறி அழுது கர்த்தருக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார்கள். மணிக்கணக்காய் ஜெபம் நடந்து கொண்டே இருந்ததா. அவருக்கே ஆச்சரியம், நம்ம இத்தனை வருஷமா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி ஒண்ணு நடந்ததே கிடையாது. நான் எப்போ என் இருதயத்துக்குள்ள ஒரு கட்ட அவிழ்க்க ஒப்பு கொடுக்கணும், என்னுடைய ஊழியத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மகிமையை பார்க்க முடியலன்னு சொல்லி இவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அந்த கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தார். அவர் மன்னிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த கோபம் எரிச்சல் என்கிற கட்ட அவரை எப்போ உடைக்க ஒப்பு கொடுத்தாரோ அப்போ அவருடைய ஊழியத்தில் கர்த்தர் மகிமையை காண அவர் கிருபை செய்ய ஆரம்பித்தார். ஒரு காரியம் இது அப்படியே அது இதோட நிக்கல, அடுத்தடுத்து துவங்க ஆரம்பிச்சிருச்சு. மஞ்சூரியாவில் அதே ஒரு இடம், மஞ்சூரியான்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு மறுபடியும் ஒரு ஊழியத்தை நடத்த ஆரம்பிக்கிறார், கன்வர்சன் மீட்டிங். அந்த ஊழியத்திலே மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ண உடனே நீங்க மன்னிக்காதற்கு என்ன காரணம், என்னென்ன பாவம் எல்லாம் ஜனங்களுடைய கட்டுக்களா இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூப்பர் எழும்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர்கிட்ட போய் அவர் ஒப்புரவாயிட்டார். அதுவே எனக்கு ஆச்சரியம். அந்த வார்த்தையை போட்டுக்காரு, எல்லாத்தையும் தனித்தனியாய் பேசி கூட்டம் நடக்கும் போது நடந்துகிட்டு இருக்கும் போது அவர் குத்தப்பட்டவராய் தன்னுடைய கட்டை அவிழ்ப்பதற்கு அவர் சில பேர்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நேரில் பேசி 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 ஒப்புரவாயிட்டாராம். இங்க இருந்து நடத்துற ஜோனத்தனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னுடைய ஊழியத்தில் நான் பிரேயர் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஒப்புரவாகிறான்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஆச்சரியம். இதெல்லாம் பிரேயர் முடிஞ்ச பிறகு யாராவது சாட்சி சொல்ல வாங்கன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு ஆளு கவர்மெண்ட் ஆபீசர் அவர் வந்து சாட்சி சொன்னாராம். அவர் வரும்போதே கோட், அவர் மேல ஒரு கோட் போட்டிருந்தாரு, கோட்டை கலட்டிக்கிட்டே வந்தாராம். கலட்டி வந்து என்ன சாட்சி சொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் லஞ்ச பணத்தினால இந்த கோட்டு வாங்கினேன், நீங்க பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய இருதயம் குத்தப்பட்டுருச்சு, அதனால நான் இந்த லஞ்ச பணத்தினால வாங்கின இந்த கோட்டை கிழித்து தூரப்படுறேன்னு சொல்லி அந்த இடத்துல தூக்கி விசிறி அறிவிச்சாராம். இனிமே சொன்னார், லஞ்சம் இனிமே நான் வாங்க மாட்டேன், எனக்கு பரலோகத்துக்கு போவதுதான் குறிக்கோள் என்று சொல்லி அவர் மேடையில வந்து வெளிப்படையா தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அந்த இருக்கக்கூடிய அந்த கோட்டை தூக்கி எரிஞ்சு பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாராம். அவருடைய ஊழியத்துல ஒரு கட்டு அவிழ்த்த உடனே, தன்னுடைய கட்டை அவிழ்க்க ஒப்பு கொடுத்த உடனே நாம் எங்க போய் நிற்கிறோமோ அநேகர் அதே மாதிரி கட்டை அவிழ்ப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து இன்னொரு காரியம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் பயங்கரமான ஒரு மாற்றம் நடந்தது. அவருடைய ஊழியம் அது ஒரு கவர்மெண்ட், அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், அவங்க ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க, கிறிஸ்டியன் ஸ்கூலு.
அங்க இருக்கக்கூடிய வாலிப பசங்களுக்கு மட்டும் ஒரு 12 நாள் ஊழியம் செய்யணும், ஒரு மீட்டிங் நடத்துங்க, வாலிபர் கூட்டம் சொல்லி இவரை கூப்பிட்டுருக்காங்க. மெஜாரிட்டி கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்கள் மட்டும் இவர் மேல கோபம். ஏன்னா நான் வாலிபர் நாட்கள் நான் என்ஜாய் பண்ணணும், இவர் வந்து இப்படி பிரசங்கம் பண்றாரு, இவர் எப்படியாவது கல்லை விட்டு எரிஞ்சிடணும், இல்லாட்டி கண்ணை மூடி இவர் அடிச்சிடணும், துரத்திடணும், ஒரு சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி சில வாலிபர்கள் மட்டும் கங்கணம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. 10 நாள் 9 நாள் முடிஞ்சது. 10வது நாள் வரைக்கும் அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு நாள் இவர் பாவ மன்னிப்பை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தூரத்துல எங்கேயோ அவங்க கூட்டாளியா பேசிக்கிட்டு இருக்க அவர்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு அந்த இடத்துல முட்டி போட்டு கர்த்தரை நோக்கி கதறி அழுது ஜெபம் பண்ணிட்டாங்களாம். மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த வாலிபர்கள் எல்லாம் வந்து இந்த பாஸ்டர் யார எந்த பாஸ்டர் கல்லெறிஞ்சி அடிக்கணும்னு திட்டம் போட்டார்களோ அந்த பாஸ்டர் எல்லாரும் கட்டி பிடிச்சு, நீர் எங்களுடைய தகப்பன், உங்களை பிடிச்சு நாங்க அடிக்கணும்னு தப்பா நினைச்சிட்டோமே, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இந்த பாஸ்டர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவர் சொன்ன அதுக்கு பிறகு சில பேர் தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய ஆபாசமான புத்தகத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இனி பரிசுத்தமுள்ள தேவன் தான் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் 11வது 12வது நாள் ஊழியத்தை உட்கார்ந்து அட்டென்ட் பண்ணி பாவ மன்னிப்புக்காக தங்களை அர்ப்பணிக்க ஆரம்பித்து விட்டார்களாம். இந்த மாதிரி கட்டுக்களோடு இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்ப்பதை கூறுவதற்கு நற்கிரியைகளை பற்றி சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இந்த கடைசி காலத்துல சுத்திகரிப்பின் எழுப்புதல் கூட கட்டவிழ்ப்பக்கூடிய ஊழியத்தின் ஒரு வகைதான். அநேக விதமான கட்டுக்களிலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டு, அந்த கட்டுக்களில் இருந்து அவர்கள் ஒவ்வொருவராய் குடும்பமாய் கிராமமாய் கட்டுக்களை அவிழ்த்தி பரிசுத்தத்துக்கு நேராய் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். இதற்கு பெயர் சுத்திகரிப்பின் எழுப்புதல். தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு பரிசுத்தத்துக்கு நேராய் நடைபோட ஆரம்பிக்கிறார்களே, சுத்திகரிப்பின் எழுப்புதல். இந்த சுத்திகரிப்பின் எழுப்புதல் கடைசி கால எழுப்புதலில் பிரதானமான பங்கு வகிக்கப் போகிறது. சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், பெரிய அரசியல்வாதிகள், அதிகாரம் பெற்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய கட்டுக்களை அவிழ்க்க ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தரோடு இணைய ஆரம்பிக்க போகிறார்கள். இது சுத்திகரிப்பின் எழுப்புதல். இந்த எழுப்புதல் நடக்கணும்னா சுவிசேஷகன் எழும்பி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும். சுவிசேஷகன் எழும்பி ஒரு மனுஷன் எந்த கட்டில் மாட்டியிருக்கிறானோ கட்டை சொல்லணும், சில கட்டுக்களை அவிழ்க்கணும், சில கட்டுக்களை அவிழ்க்க சொல்லணும். 2 காரியங்களும் ஒரு சுவிசேஷகன் சொல்ல வேண்டிய விஷயம். மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு கட்டவிழ்க்கக்கூடிய அபிஷேகத்தையும் கட்டவிழ்க்கக்கூடிய அவன் எந்த கட்டினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறானோ அந்த வெளிப்பாட்டு வரத்தையும் கர்த்தர் நமக்கே கொடுப்பார்.